வணக்கம். வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி. உங்களோடு இணைந்து கொண்டிருக்கும் நாங்கள் ஜெனி ஜீவராஜ், ரியாஸ் ஹாரிஸ். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். சீரற்ற வானிலையால் ஹட்டன் மற்றும் நூரலியா கல்வி பாடசாலைகளுக்கு நாளை விடுமுறை. பலத்த காற்றினால் நேற்றும் சில பகுதிகளுக்கு பாதிப்பு. மாகாணங்களை இணைப்பது தொடர்பிலான சரத்துக்களை திருத்தும் சட்டம் மூலம் செவ்வாய்க்கிழமை பாராளுமன்றத்திற்கு. நாணய விதிமுறைகளை இலகுபடுத்த இலங்கை மத்திய வங்கி நடவடிக்கை. நாட்டிலும் நாட்டை சூழவுள்ள கடற்பரப்பிலும் கடும் காற்றுடன் கூடிய வானிலை நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிடுகின்றது. மேற்கு சப்ரகமுவ, மத்திய மற்றும் தென் மாகாணங்களிலும் புத்தளம் மற்றும் குர்நாகல் மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்வதற்கான சாத்தியம் உள்ளதாக திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சில இடங்களில் 100 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுவதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டை ஊடறுத்து குறிப்பாக மத்திய மலைநாட்டிற்கு மேற்கு சரிவு பகுதிகளில் அவ்வப்போது தென்மேற்கு திசையில் இருந்து பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது. மன்னாரில் இருந்து கொழும்பு, காலி ஊடாக பொத்துவில் வரையான கடல் மற்றும் ஆழ்கடல் பகுதிகள் கொந்தளிப்பாக காணப்படும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. மணித்தியாலத்திற்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்பதனால் கடற்தொழிலாளர்களும் கடல்சார் தொழில்களில் ஈடுபடுவோரும் கடல் பயணங்களை தவிர்ப்பதே சிறந்தது என திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மத்திய மாகாணத்தின் நுவரெலியா மற்றும் ஹட்டன் கல்வி வலயத்துக்குட்பட்ட பாடசாலைகளுக்கு நாளை விடுமுறை வழங்குவதற்கு தீர்மானித்துள்ளதாக மத்திய மாகாண முதலமைச்சர் சரத் ஏக்கநாயக்க தெரிவிக்கின்றார். சீரற்ற வானிலையினால் சில பாடசாலைகளில் கல்வி நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர் கூறினார். நேற்றிரவு வீசிய பலத்த காற்றின் காரணமாக நுவரேலியா காமனி வித்தியாலயத்தின் மீது மரம் ஒன்று முறிந்து விழுந்துள்ளது. அத்துடன் நுவரேலியா சாந்திபுர வீதியில் மரம் ஒன்று முறிந்து விழுந்தமையினால் அவ்வீதியூடான போக்குவரத்திற்கு பாதிப்பு ஏற்பட்டது. பலத்த காற்றினால் ஏற்பட்ட அனர்த்தங்கள் காரணமாக சில பகுதிகளுக்கான மின் விநியோகமும் தடைப்பட்டுள்ளது. இதேவேளை மண் சரிவின் காரணமாக ஹட்டன் நோட்டன் வீதியூடான போக்குவரத்திற்கு பாதிப்பு ஏற்பட்டது. நோவுட் பகுதியிலும் வீடொன்றின் மீது மரம் ஒன்று முறிந்து விழுந்துள்ளது. நுவரேலியா மாவட்டத்தின் இன்றைய வானிலை தொடர்பிலான தகவல்களை வழங்குகிறார் எமது பிராந்திய செய்தியாளர் ராஜேஸ்வரன் ரஞ்சன். கடும் மழை காரணமாக நுவரெலியா மாவட்டம் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. நுவரெலியா மாவட்டத்தில் மிக பலமான காற்று வீசுவதோடு அதிகளவான மழையும் பெய்கின்றது. அதனால் இங்கு கடுமையான குளிர் நிலவுகின்றது. குறிப்பாக தேயிலை தோட்டத்தில் வேலை செய்கின்ற தோட்டப்புற மக்கள் தமது அன்றாட கடமைகளையும் வேலைகளையும் செய்வதில் மிகவும் சிரமத்தை எதிர்நோக்குகின்றனர். அத்தோடு பாடசாலை மாணவர்களின் வரவும் மிகவும் குறைவாகவே காணப்படுகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக ஹட்டனில் இருந்து ராஜேஸ்வரன் ரஞ்சன். பலத்த காற்றினால் கம்பளி ஜாகிரா கல்லூரியின் 6 கட்டிடங்களுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளன. இதனால் பாடசாலையின் கணினி பிரிவிற்கு அதிக சேதம் ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறினார். இதனால் இந்த பாடசாலையில் கல்வி நடவடிக்கைகள் இன்று காலை முதல் தடைப்பட்டன. கண்டி உடுநூவர லகமுவ கனிஷ்ட வித்தியாலயத்தின் கட்டடம் ஒன்றின் மீது நேற்றிரவு மரம் ஒன்று விழுந்துள்ளது. அத்தனகல்ல உடுகுர பிரதேசத்தில் பல வீடுகள் நேற்றிரவு வீசிய காற்றினால் சேதமடைந்துள்ளன. இதேவேளை தொடரும் சீரற்ற வானிலை காரணமாக காசல்ரி நீர்த்தக்கத்தின் அவசர நிலைமையின் போது திறக்கப்படும் வான்கதவும் திறந்துவிடப்பட்டுள்ளது. கொத்மலி நீர்த்தக்கத்தின் 2 வான்கதவுகள் திறந்துவிடப்பட்டுள்ளன. அம்பாறை மாவட்டத்தின் கரையோர பிரதேசங்களில் இன்று மாலை வேளையில் பலத்த காற்று வீசியுள்ளது. මම හිතන්නේ
14 மணித்தியாலத்துக்கும் அதிக நேரம் நாம் கடலில் போராடுகின்றோம். இருள் சூழ்வதற்கு முன்னர் கரையேறுவதற்கு நான் இயலுமான வரை முயற்சி செய்தேன். எனது உயிருக்கும் உத்தரவாதம் இல்லை. தேடுவதற்கு யாரும் இல்லை அல்லவா? அது நடுக்கடலில் போராடிய ஒரு மீனவரின் குரல். இந்த மீனவர் உயிர் தப்பியுள்ள போதிலும் அவருடன் தொழிலுக்கு சென்ற 2 மீனவர்கள் உயிரிழந்துள்ளனர். பலப்பட்டிய பகுதியில் அந்த மீனவர் எம்மை சந்தித்த போது தாம் எதிர்நோக்கிய அனர்த்தம் குறித்து விவரித்தார். 2 மணியின் பின்னர் எமது படகு கவிழ்ந்தது. வேறு திசையில் பயணிக்க வேண்டி ஏற்பட்டது. நாம் 3 பேர் இருந்தோம். அவர்களின் ஒருவர் காற்றின் வேகம் காரணமாக அள்ளுன்று செல்லப்பட்டார். 12 மணியின் பின்னரும் ஜெயா என்பவர் என்னுடன் இருந்தார். கரையை அண்மித்து விட்டோம். தற்போது போக முடியும் என்று கூறினேன். அதன் போதே தன்னால் மூச்செடுக்க முடியவில்லை என்று அவர் கூறினார். வயிற்றில் நீர் நிரம்பியிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். தன்னால் முடியாது எனவும் என்னை போகுமாறும் அவர் கூறினார். என்னை பற்றி சிந்திக்க வேண்டாம் என்று குறிப்பிட்டார். வீட்டுக்கு சென்று விடயங்களை கூறுமாறும் என்னிடம் சொன்னார். அதன் பின்னர் நான் எனது தைரியத்தினால் தப்பி வந்தேன். இந்த மீனவருடன் கடலுக்கு சென்று உயிரிழந்த மீனவர் ஒருவரின் மகனும் நியூஸ் ஃபர்ஸ்டிற்கு கருத்து தெரிவித்தார். எதிர்காலத்தில் இவ்வாறான விடயங்கள் இடம்பெறாதிருக்க வழிமுறைகள் செய்யப்பட வேண்டும். உயர் அதிகாரிகள் இது குறித்து உரிய திட்டங்களை வகுத்தால் பல உயிர்களை காப்பாற்ற முடியும். கடந்த 8ஆம் தேதி களுத்துறை, காளி, நீர்கொழும்பு உள்ளிட்ட பல பிரதேசங்களில் இருந்து கடலுக்கு சென்ற மீனவர்கள் அன்று வீசிய பலத்த காற்றினால் அனர்த்தங்களுக்கு உள்ளாகினர். அவர்களில் ஒரு சிலர் மாத்திரமே உயிர் தப்பியுள்ளதுடன் காணாமற் போரோரின் எண்ணிக்கை தொடர்பில் சரியான தகவல்களை அறிந்து கொள்ள முடியாதுள்ளது. இடர் முகாமைத்துவ நிலையத்தின் தரவுகளின்படி இதன்போது 51 மீனவர்கள் உயிரிழந்துள்ளனர். எனினும் 60 மீனவர்கள் உயிரிழந்துள்ளதாக தாம் நம்புவதாக கடற்தொழில் பிரதி அமைச்சர் சரத்குமார குணரத்ன தெரிவித்தார். காணாமற் போயிருந்த மற்றொரு மீனவரின் சடலம் இன்று பூச பகுதியில் கரையொதுங்கியது. இதேவேளை சீனிகமும் தேவாலயத்திற்கு அருகிலுள்ள கடற்பகுதியில் சடலம் என சந்தேகிக்கும் எச்சங்கள் காணப்படுவதாக எமது செய்தியாளர் கூறினார். கடல் கொந்தளிப்பாக காணப்படுவதனால் அதனை கரைக்கு கொண்டு வருவதில் சிரமங்கள் நிலவுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். பலத்த காற்றினால் மொரட்டுவை லுனாவ பகுதியில் இருந்து கடலுக்கு சென்ற மீன்பிடி படகு ஒன்று கவிழ்ந்ததில் மீனவர் ஒருவர் காயமடைந்துள்ளதுடன் அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். வானிலை எதிர்வு குரலையும் கருத்தில் கொள்ளாது 3 மீனவர்கள் கடலுக்கு செல்ல முயற்சித்துள்ளதாக எமது செய்தியாளர் கூறினார். இதேவேளை பல பிரதேசங்களில் மீனவர்கள் இன்று மீன்பிடி நடவடிக்கைகளுக்காக கடலுக்கு செல்லவில்லை. தெஹிவலை, லுனாவ, அங்குலானை ஆகிய பகுதி மீனவர்கள் இன்று கடலுக்கு செல்லவில்லை. பாரிய அளவில் நட்டம் ஏற்பட்டுள்ளது. மீன்பிடி படகுகள் உடைந்துள்ளன. மீனவர்கள் அச்சமடைந்துள்ளனர். உயிர் பாதுகாப்பு அங்கே எவருக்கும் வழங்கப்படவில்லை. இது தொடர்பில் அறிவுறுத்தல்களும் வழங்கப்படவில்லை. இதேவேளை சீரற்ற வானிலை காரணமாக நீர்கொழும்பு பகுதி மீனவர்களும் இன்று கடலுக்கு செல்லவில்லை. இதேவேளை சீரற்ற வானிலையின் போது உயிரிழந்த மற்றும் காணாமற் போன மீனவர்களின் உறவினர்களுக்காக 1 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்குவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இன்று நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை வெளியிடும் ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டது. காப்புறுதி செய்யாமல் முழுமையாக சேதமடைந்த மீன்பிடி படகு ஒன்றிற்காக புதிய படகு ஒன்றை வழங்கவும், பகுதியளவில் சேதமடைந்துள்ள படகுகளை திருத்திக் கொடுப்பதற்கு உதவி புரியவும் அமைச்சரவை அனுமதி கிடைத்துள்ளது. பகுதியளவில் சேதமடைந்த மீனவ படகுகளுக்காக மதிப்பிடப்பட்ட தொகையில் 50% வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் கெஹலிய ராம்புக்வெல கூறினார். இதேவேளை மக்கள் விடுதலை முன்னணி இன்று ஏற்பாடு செய்திருந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் பாராளுமன்ற உறுப்பினர் அனுரகுமார திசாநாயக்க இந்த விடயம் தொடர்பில் கருத்து தெரிவித்தார். வளிமண்டல திணைக்களத்துக்கு புதிய தொழில்நுட்ப வசதிகளை வழங்குமாறு அவர் கோரிக்கை விடுத்தார். කාලගුණ විද්‍යා දෙපාර්තමේන්තුව මොකද්ද කියන්නේ? ලෝකයේ உலகில் உள்ள இணைய நாடுகளின் வளிமண்டலவியல் திணைக்களங்கள் என்ன செய்கின்றன? எமது நாட்டில் போதுமான அளவு தொழில்நுட்ப வசதிகள் வழங்கப்படவில்லை. அங்கு போதுமான அளவு வளங்கள் இல்லை. எனினும் மகனின் ஆசைகளை நிறைவேற்ற கொழும்பில் கார் பந்தயங்களை நடத்துகின்றனர். 31,500 கோடி ரூபாய் செலவில் யாலாங்காவிற்கு விமானங்களை கொண்டு வருகின்றனர். எனினும் 1-2 கோடி ரூபாய் செலவில் இந்த நிறுவனத்தை சீர் செய்ய முடியவில்லை. தற்போது வானிலை அதிகாரிகள் வெவ்வேறான விடயங்களை கூறுகின்றார்கள். இவ்வாறான நிறுவனங்களை மூடுவது சிறந்தது. அவ்வாறென்றால் மீனவர்கள் சூரிய
சூரிய உதயம், காற்றின் திசை என்பவற்றை பார்த்து கடலுக்கு செல்வர். நாம் 100 விடயங்களை கூறினோம். அவற்றில் ஒன்றே தவறியது என்று அந்த திணைக்களத்தினால் கூற முடியாது. அவ்வாறு ஆக குறைந்த சதவீதத்தையாவது பேண முடியாவிடின் இதனை மூடிவிடுங்கள். பல உயிர்களை பறிகொடுத்தே இந்த அரசாங்கத்தின் கண்ணை திறக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. බිලිදීල තමයි මේ ආණ්ඩුවට ඇස්සරවන්න සිද්ධ වෙලා තියෙන්නේ. வளிமண்டலவியல் திணைக்களத்தை மையமாக கொண்டு எமது ஊடக நிறுவனம் நாளை முதல் மற்றொரு சமூக சேவையாக வானிலை தகவல்கள் அடங்கிய அறிக்கையொன்றை உங்களுக்கு வழங்க தயாராக உள்ளது. கடற்றொழில் ஈடுபடுகின்றவரின் வசதி கருதி அவர்களுக்காக நாடளாவிய ரீதியிலான வானிலை அறிக்கையை சிரச சக்தி SFM ஊடாக நாளை முதல் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான தகவல்களை நாளை உங்களுக்கு வழங்க நாம் தயாராக உள்ளோம். விளம்பரங்களின் பின்னர் செய்திகள் தொடரும்.